இந்த வீடியோ தகவல் பகிர்விற்காக மட்டுமே. எந்த மதத்தையும் அல்லது நம்பிக்கையையும் புண்படுத்தும் நோக்கமில்லை. இதில் வரும் கருத்துக்கள் புத்தகத்தில் உள்ளவையே தவிர சேனலின் கருத்து அல்ல. 1988 ஒரு புத்தகம் வெளிவந்துச்சு. சாதாரண புத்தகம் இல்ல. அது வெளியான 16 நாள் 5 நாடுகள்ல தடை. தெருவில் புத்தகம் எரிச்சாங்க. கலவரத்துல 12 பேர் செத்தாங்க. ஒரு நாட்டு தலைவர் எழுத்தாளனுக்கு மரண உத்தரவு போட்டார். 33 வருஷம் கழிச்சு 2022 அந்த எழுத்தாளர் அமெரிக்கால ஒரு மேடைக்கு போனாரு. கூட்டம் முன்னாடி பேச போனாரு. அவர் மேடைக்கு ஏறின 10 வினாடிக்குள்ள ஒரு பையன் கத்தியோட ஓடி வந்தான். 10க்கும் மேல குத்தினான். கடுமையான குத்துதலுக்கு ஆளானார். மேடையே ரத்தக்கரையா மாறிடுச்சு. ஒரு கண் போச்சு, கை ஊனமாச்சு. ஆனா உயிர் பிழைச்சாரு. யாரு இந்த ஆளு? சாத்தானிய வசனங்கள், தி சாட்டானிக் வெர்சஸ். இன்னைக்கு நாம பேச போறது வெறும் புத்தக விமர்சனம் இல்ல. இது ஒரு எழுத்தாளர் 10 வருஷம் தலைமறைவா இருந்த கதை. 37 பேர் உயிரோட எரிஞ்சு செத்த கதை. மொழிபெயர்ப்பாளர்கள் கொலை செய்யப்பட்ட கதை. உலக அரசியல், மதம், கருத்து சுதந்திரம் எல்லாம் மோதின கதை. இந்த கதையை கேட்டு முடிக்கிறதுக்குள்ள உங்க மனசுல நிறைய கேள்விகள் எழும். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல தெரிஞ்சுக்கணும், இந்த புத்தகத்தை எழுதினவர் யாருன்னு. சல்மான் ருஷ்டி. 1947 ஜூன் 19 பம்பாயில, இப்போ மும்பை பிறந்தவர். அப்பா பிசினஸ்மேன், பணக்கார குடும்பம், முஸ்லிம் குடும்பம். ஆனா ருஷ்டி சின்ன வயசுலயே லண்டனுக்கு போயிட்டாரு. ரக்பி ஸ்கூல்ல படிச்சார். பிரிட்டன்ல பெரிய பள்ளி, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, கிங்ஸ் காலேஜ்ல வரலாறு படிச்சாரு. அங்கதான் இவருக்கு எழுத்துல காதல் வந்துச்சு. படிப்பு முடிச்சிட்டு லண்டன்ல விளம்பர நிறுவனத்துல வேலை செஞ்சாரு. அங்க கதை எழுதினார், விளம்பரம் எழுதினார். ஆனா மனசுல ஒரே லட்சியம், பெரிய எழுத்தாளன் ஆகணும். 1975 முதல் நாவல் கிரைமஸ் எழுதினார். யாரும் அவ்வளவா கவனிக்கல. அப்புறம் 1981 இந்த புத்தகம் வெளிவந்ததும் உலகமே திரும்பி பார்த்துச்சு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச நேரத்துல பிறந்த குழந்தைகள், அவங்களோட வாழ்க்கை, இந்தியாவோட வரலாறு, பிரிவினை, குழப்பம் எல்லாத்தையும் கற்பனை, மாயம், உண்மை கலந்து எழுதினார். இதுக்கு புக்கர் பரிசு கிடைச்சது. மேலும் 25 வருஷம் கழிச்சு இந்த புத்தகத்துக்கு புக்கர் ஆஃப் புக்கர்ஸ், அதாவது எல்லா புக்கர் வெற்றி புத்தகங்கள்ல சிறந்த புத்தகம்னு கூட விருது கிடைச்சது. ருஷ்டி ஒரே ஒரு இரவுல பிரபலமானார். அப்புறம் 1983 ஷேம் எழுதினார். இது பாகிஸ்தான் அரசியல் பத்தின கதை. இதுலயும் கற்பனை, நயாண்டி, வரலாறு எல்லாம் கலந்து இருந்துச்சு. ருஷ்டி ஒரு மேஜிக்கல் ரியலிசம் எழுத்தாளர். அதாவது உண்மை வரலாறு பிளஸ் கற்பனை, மாயம் பிளஸ் கனவு காட்சிகள். ஷேக்ஷ் புதுசா ஒரு கதை. இந்த ஸ்டைல்ல 1988 தி சாட்டானிக் வெர்சஸ், சாத்தானிய வசனங்கள் வெளிவந்துச்சு. அதுவரைக்கும் ருஷ்டி ஒரு மதிக்கப்பட்ட எழுத்தாளர். ஆனா அந்த புத்தகம் வெளிவந்ததும் அவர் வாழ்க்கையே கேள்விக்குறியாச்சு. சரி, இந்த புத்தகத்துல என்ன இருக்கு? முதல்ல நான் கிளியரா சொல்றேன். இது ஒரு கற்பனை கதை. இது வரலாறு இல்ல. இது டாக்குமெண்ட்ரி இல்ல. இது ஒரு ஃபிக்ஷன் நாவல், கற்பனை நாவல். கதையில 2 முக்கிய பாத்திரங்கள் வருது. 1, கிப்ரீல் பரிஷ்தா, பெரிய பாலிவுட் நடிகன், மும்பையிலிருந்து வர்றவர். 2, சலாதீன் சாம்சா, லண்டன்ல வாழ்ற குரல் கலைஞர், பிரிட்டன்ல செட்டில் ஆயிட்டவர். 2 பேரும் இந்தியாவிலிருந்து லண்டனுக்கு விமானத்துல போறாங்க. அந்த விமானத்தை பயங்கரவாதிகள் கடத்துறாங்க. விமானம் வெடிச்சிடுது. 2 பேரும் வானத்திலிருந்து கீழே விழுறாங்க. இங்கதான் மேஜிக்கல் ரியலிசம் ஆரம்பிக்குது. விழுந்த பிறகு 2 பேரும் செத்து போகல. கிப்ரீலுக்கு ஒரு ஒளி வட்டம், ஹேலோ, தலைக்கு மேல தெரியுது. அவர் தேவதூதன் மாதிரி மாறிடுறாரு. சலாதீனுக்கு கொம்பு, வால் முளைக்குது. அவர் பிசாசு மாதிரி மாறிடுறாரு. இது ஒரு உருவக மாற்றம். நல்லது வியஸ் கெட்டது, தேவதை வியஸ் அரக்கன். கதை இந்த 2 பேரோட ஐடென்டிட்டி கிரைசிஸ், அவங்க எப்படி கோப் பண்றாங்கன்னு போகுது. அதோட கதையில கிப்ரீலுக்கு தொடர்ச்சியான கனவுகள் வரும். அந்த கனவுகள்ல மஹவூண்ட் என்று ஒரு பாத்திரத்தை உருவாக்கினார். அவர் ஒரு பண்டைய நகரத்துல வாழ்றவர். ஜாஹிலியா என்ற ஊர். இது கற்பனை ஊர். அவர் ஒரு புதிய மதத்தை தொடங்குறாரு. அவருக்கு வானத்திலிருந்து செய்திகள் வருது. ஆனா சில செய்திகள் உண்மையான தெய்வீகமா இல்ல சாத்தான் மூலமா வந்ததா? இந்த டவுட் தான் சாட்டானிக் வெர்சஸ் கான்செப்ட். படிக்கிறவங்களுக்கு இந்த கனவு காட்சிகள்
இஸ்லாமிய வரலாற்றோட பேரலலா தெரிஞ்சது. சில வாசகர்கள் அந்த பாத்திரம் இஸ்லாமிய வரலாற்றை ஒத்ததாக நினைத்தார்கள். ஜாஹிலியா யஹாஷ் மக்கா, அறியாமை காலம் என்று சொல்லப்படும் காலம். இது ஒரு வரலாற்று சர்ச்சை பத்தின விவாதம் புத்தகத்துல கனவா காட்டுறார். அந்த சர்ச்சை என்னன்னா, சில பழைய வரலாற்று புத்தகங்கள்ல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துல நபிக்கு வந்த சில வசனங்கள் பிற்பாடு நீக்கப்பட்டனன்னு சொல்லப்படுது. அவை சாத்தான் மூலமா வந்ததா கருதப்பட்டதால் திரும்ப பெறப்பட்டதா ஒரு கதை. ஆனா பெரும்பாலான இஸ்லாமிய அறிஞர்கள் இதை முழுமையா நிராகரிக்கிறாங்க. இது பொய், இப்படி எதுவும் நடக்கலன்னு தெளிவா சொல்றாங்க. ஆனா ருஷ்டி இந்த டிஸ்பியூட்டட் கருத்தை ஒரு கனவு காட்சியா ஃபிக்ஷனா கதையில போட்டார். கதையில வர்ற இன்னொரு பகுதி, கதையில வர்ற சில காட்சிகள், குறிப்பாக வரலாற்று புனிதர்களோடு தொடர்புடைய பெயர்களை தகாத இடங்களில் பயன்படுத்தி இருப்பது பலரையும் புண்படுத்தியது. இதுதான் சர்ச்சையின் முக்கிய மையப்புள்ளி. இது பலருக்கு மிகப்பெரிய அவமதிப்பா தெரிஞ்சது. ருஷ்டி சொன்னாரு, நான் ஃபிக்ஷன் எழுதினேன், கற்பனை, கனவு காட்சிகள், இது ரியல் ஹிஸ்டரி இல்ல. லிட்ரேச்சர்ல எல்லா கேள்விகளையும் கேட்கலாம், இமேஜினேஷனுக்கு எல்லை இல்ல. ஆனா உலகம் அதை ஏத்துக்கல. புத்தகம் வெளிவந்தது செப்டம்பர் 26, 1988 லண்டன்ல வைக்கிங் பெங்குவின் பதிப்பகம் மூலமா. முதல்ல விமர்சகர்கள் பிரைஸ் பண்ணினாங்க, இது ருஷ்டியோட சிறந்த படைப்புன்னு சொன்னாங்க. ஆனா இந்தியா முதல் தடை. அக்டோபர் 5, 1988 இந்தியா இந்த புத்தகத்தை தடை பண்ண முதல் நாடு. ராஜீவ் காந்தி அரசு ஆட்சியில சையத் ஷகாபுதீன், அப்போ நாடாளுமன்ற உறுப்பினர், இவர் கடுமையா எதிர்த்தார். அவர் சொன்னார், இந்த புத்தகம் எங்க மதத்தை அவமதிக்குது, இதை தடை பண்ணணும். இந்திய அரசு சுங்க சட்டம் 11ஆம் பிரிவு கீழே இந்த புத்தகத்தை இந்தியாவுக்குள்ள கொண்டு வர்றதை தடை பண்ணுச்சு. சுவாரஸ்யமான விஷயம், ராஜீவ் காந்தி அரசு இந்த புத்தகத்தை படிக்கவே இல்லைன்னு பல தகவல்கள் சொல்லுது. ஏன் தடை போட்டாங்க? தேர்தல் அரசியல், முஸ்லிம் வாக்குகள். அப்போ ஷாபானு வழக்கு முடிஞ்சு சர்ச்சையா இருந்துச்சு. ராஜீவ் காந்தி மைனாரிட்டிக்கு ஆதரவா காட்டிக்கணும்னு நினைச்சாரு. அதனால உடனடியா தடை போட்டாங்க. உலகம் முழுக்க டாமினோ எஃபெக்ட். இந்தியா தடை போட்டதும் பாகிஸ்தான் தடை பிளஸ் போராட்டம், தென் ஆப்பிரிக்கா தடை, பங்களாதேஷ் தடை, சூடான் தடை, எகிப்து தடை, இலங்கை தடை, சவுதி அரேபியா தடை, இந்தோனேஷியா தடை, 40க்கும் மேற்பட்ட நாடுகள் தடை போட்டுச்சு. பிப்ரவரி 12, 1989 இஸ்லாமாபாத், பாகிஸ்தான். அமெரிக்க கலாச்சார மையம் முன்னாடி பெரிய கூட்டம் திரண்டுச்சு. கோஷம் போட்டாங்க, ருஷ்டிய தூக்கில போடுங்க. கூட்டம் கட்டுப்பாட்டை மீறிச்சு. போலீஸ் சுட்டுச்சு. 5 பேர் இறந்துட்டாங்க. பிப்ரவரி 13, 1989 மும்பை, இந்தியா. தெற்கு மும்பையில 12 பேர் கலவரத்துல இறந்தாங்க. லண்டன், பிரிட்டன்ல வாழ்ற முஸ்லிம்கள் தெருவுல புத்தகத்தை எரிச்சாங்க. பிபிசியில டெலிகாஸ்ட் ஆச்சு. பல மேற்கத்திய நாடுகளுக்கு இது அதிர்ச்சியா இருந்துச்சு. 1989 பிப்ரவரி 14 காதலர் தினம். ஆனா அன்னைக்கு உலகம் காதல் பத்தி பேசல. ஈரான் தலைநகர் தெஹ்ரான்ல ஆயத்துல்லா ருஹுல்லா கொமைனி, ஈரான் உச்ச தலைவர், மத தலைவர், ரேடியோ தெஹ்ரான் மூலமா அறிவிப்பு, இஸ்லாமுக்கு எதிரா, நபிக்கு எதிரா, குரானுக்கு எதிரா எழுதின பதிப்பு செஞ்ச எல்லாரையும் கொலை செய்யணும், அவங்கள மரண தண்டனை பெற வேண்டும். இது ஒரு ஃபாட்வா, மத உத்தரவு. அதோட ரிவார்டும் அறிவிச்சாங்க. ருஷ்டியை கொன்னா $1 மில்லியன். பின்னாடி அது $3.3 மில்லியன் உயர்த்தப்பட்டது. 1989 கொமைனிக்கு 86. உடல்நிலை மோசம். ஈரான் ஈராக் போர் முடிஞ்சிருந்துச்சு. ஈரானுக்கு அது ஒரு தோல்வி இல்ல, ஜெயமும் இல்ல. உள்நாட்டுல மக்கள் அதிருப்தி. 6 வயசு. சில அரசியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க, ஃபட்வா ஒரு பொலிட்டிக்கல் மூவ். உலக முஸ்லிம்களுக்கு ஈரான் தலைமைன்னு காட்ட சவுதி அரேபியாவோட போட்டியில முன்னிக்க உள்ள அரசியல் கவனத்தை திசை திருப்ப. ஜூன் 3, 1989 கொமைனி இறந்தார். ஆனா ஃபட்வா திரும்ப பெறப்படல. ஏன்னா மத விதிப்படி ஃபட்வா போட்டவர் மட்டுமே அதை திரும்ப பெற முடியும். அவர் இறந்துட்டாரு. அதனால இன்னைக்கும் அந்த ஃபாட்வா டெக்னிக்கலி ஆக்டிவ். இந்த கொடூரம் இங்க நில்லல. புத்தகத்தை வெவ்வேறு மொழியில மொழிபெயர்த்தவங்கள மேல தாக்குதல் நடந்துச்சு. ஜப்பான் கொலை. ஜூலை 3, 1991 ஹிதோஷி இகராஷி, சுகுபா பல்கலைக்கழகம் பேராசிரியர். இவர் ஜப்பானிய மொழிக்கு மொழிபெயர்த்தவர். காலையில தன் ஆபீஸ்க்கு வந்தார். அங்க யாரோ காத்துக்கிட்டு இருந்தாங்க. கத்தியால குத்தி கொலை செய்யப்பட்டார். கொலையாளி கண்டுபிடிக்கப்படல. இன்னைக்கும் அன்சால்வ்டு மர்டர். இத்தாலியோ குத்துதல். ஜூலை
1991 அதே நாள். எட்டோரே காப்ரியோலோ இத்தாலிய மொழிபெயர்ப்பாளர் மிலான் நகரத்துல தன் வீட்டுல குத்தப்பட்டார். ஆனா உயிர் பிழைச்சார். நார்வே சுடப்பட்டார். அக்டோபர் 1993 வில்லியம் நைகார்ட் நார்வே பதிப்பாளர் ஆஸ்லோல தன் வீட்டு வெளியே 3 தடவை சுடப்பட்டார். நெஞ்சில, முதுகுல, காலுல குண்டு. அதிசயமா உயிர் பிழைச்சார். 2018 நார்வீஜியன் போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. இந்த தாக்குதலுக்கு ஈரான் புலனாய்வு துறை தொடர்பு இருக்கு. துருக்கி 37 பேர் உயிரோட எரிஞ்சு செத்தாங்க. ஜூலை 2 1993 துருக்கி சிவாஸ் நகரம். ஒரு கலாச்சார விழா நடந்துச்சு. அசீஸ் நெஷின் துருக்கிய எழுத்தாளர் புத்தகத்தை துருக்கிய மொழியில மொழிபெயர்க்க போறதா சொல்லியிருந்தார். அவர் தங்கியிருந்த மதிமாக் ஹோட்டல் முன்னாடி கூட்டம் கூடுச்சு. கோபத்துல ஹோட்டல்கே தீ வச்சிட்டாங்க. உள்ள இருந்த 37 பேர் ரைட்டர்ஸ், போயட்ஸ், மியூசிஷியன்ஸ், இன்டலெக்சுவல்ஸ் உயிரோட எரிஞ்சு செத்தாங்க. அசீஸ் நெஷின் மட்டும் தப்பிச்சாரு. இதெல்லாம் ஒரே புத்தகத்துக்காக. ஃபட்வா அறிவிக்கப்பட்ட அன்னைக்கே பிரிட்டன் அரசு ருஷ்டிக்கு ஸ்காட்லாண்ட் யார்ட் ஸ்பெஷல் பிரான்ச் ப்ரொடெக்ஷன் கொடுத்துச்சு. அதாவது 24/7 ஆர்ம்ட் கார்ட்ஸ். ருஷ்டி அன்னைக்கே அண்டர் கிரவுண்ட் போனார். ருஷ்டி தன் பெயரையே மாத்திக்கிட்டாரு. ஜோசப் ஆண்டான். இது சுடோனேம். ஏன் இந்த பேர்? ஜோசப் கான்ராட் பிளஸ் ஆண்டான் சேக்கோவ். ருஷ்டி விரும்பும் 2 எழுத்தாளர்கள். அவங்க பேரை வச்சு ஒரு புது அடையாளம். 9 வருஷம் ருஷ்டி 20க்கும் மேற்பட்ட வீடுகள்ல தங்கினார். எங்க இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு இந்த வீடு, நாளைக்கு வேற வீடு. தனிமை, பயம், தூக்கம் வராம. அப்போ ருஷ்டியோட மனைவி மரியான் விகின்சாண்ட், அவரும் எழுத்தாளர். இந்த அண்டர் கிரவுண்ட் லைஃப்ல உறவு சர்வைவ் ஆகல. விவாகரத்து ஆச்சு. பின்னாடி எலிசபெத் வெஸ்ட் மேரி பண்ணினார். ஒரு மகன் பிறந்தான். ஆனா தன் மகனோட பள்ளி நிகழ்ச்சிக்கு கூட போக முடியல. பொது இடங்கள்ல செல்ல முடியல. இந்த காலகட்டத்திலையும் ருஷ்டி எழுத நிறுத்தல. புது நாவல்கள் எழுதினார். ஹரூன் அண்ட் த சீ ஆஃப் ஸ்டோரிஸ் 1990. குழந்தைகளுக்கான கதை, சென்சர்ஷிப் பத்தின அலெகோரி. த மூர்ஸ் லாஸ்ட் சாய் 1995. த கிரவுண்ட் பினீத் ஹர் ஃபீட் 1999. ருஷ்டி சொன்னது, மரண பயம் கஷ்டம் இல்ல, தனிமைதான் எனக்கு மிகவும் கொடுமையா இருந்துச்சு. 1998 ஈரான் அரசு சொன்னுச்சு, எங்களுக்கு ருஷ்டியை கொல்ற திட்டம் இல்ல, ஆனா ஃபட்வாவை அபிஷியலி திரும்ப பெறல. அதனால ருஷ்டி மெதுவா வெளியில வர ஆரம்பிச்சாரு. நியூயார்க்ல செட்டில் ஆனாரு. பப்ளிக் ஈவெண்ட்ஸ்ல பேச ஆரம்பிச்சார். ஜூன் 2007 பிரிட்டன் அரசு ருஷ்டிக்கு நைட்ஹுட் கொடுத்துச்சு. சர் சல்மான் ரஷ்டி. இது மறுபடியும் கான்ட்ரவர்சி ஆச்சு. பாகிஸ்தான் நாடாளுமன்றம் கண்டனம் தெரிவிச்சது. ஈரான், மலேசியா, இந்தோனேஷியா கோபப்பட்டாங்க. ஆனா ருஷ்டி பதில் சொன்னார், நான் எதையும் தவறா செய்யல, நான் ஒரு எழுத்தாளன், எழுதினேன், அவ்வளவுதான். ஆகஸ்ட் 12 2022 நியூயார்க் மாநிலம் சவுடாக்வா இன்ஸ்டிடியூஷன். ஒரு லிட்டரரி ஈவெண்ட், எழுத்தாளர்கள் கூட்டம். ருஷ்டி அங்க பேச போறார். கூட்டம் நிறைய, எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ருஷ்டி மேடைக்கு ஏறாரு. சில வினாடிகள் தான். திடீர்னு ஹாதி மதார், 24 வயசு, நியூ ஜெர்சியில பிறந்த லெபனீஸ் அமெரிக்கன், கத்தியோட மேடைக்கு ஓடி வந்தான். 10-15 முறை குத்தினான். மேடையே இரத்தக்கரையா மாறிடுச்சு. கூட்டத்தில் இருந்தவங்க அலறினாங்க. சிலர் ஓடி வந்து தாக்குதல் செய்தவனை பிடிச்சாங்க. ருஷ்டி மயக்கமா விழுந்தார். ருஷ்டி வெண்டிலேட்டர்ல வச்சாங்க. கல்லீரல் பாதிப்பு. ஒரு கண் பார்வை முழுசா போச்சு. ஒரு கையோட நரம்பு பாதிப்பு. டாக்டர்கள் சொன்னாங்க, அவர் உயிர் பிழைச்சதே அதிசயம். ஹாதி மதார் கைது செய்யப்பட்டான். நீதிமன்றத்தில் இன்டர்வியூ பண்ணும்போது சொன்னான், நான் கொமேனியை மதிக்கிறேன். ருஷ்டி இஸ்லாமை தாக்கினார். அவன் லெபானனுக்கு போயிருக்கான், ஹெஸ்போலா ஸ்ட்ராங் ஹோல்ட் பகுதிக்கு. ஆனா ஈரான் அரசு மறுத்துச்சு. இதுல எங்களுக்கு தொடர்பு இல்ல. 2024 ருஷ்டி நைஃப் மெடிடேஷன்ஸ் ஆஃப்டர் அன் அட்டெம்ப்டட் மர்டர் புத்தகம் எழுதினார். அதுல தன் அனுபவத்தை சொல்றார். நான் குத்தப்பட்டவன் இல்ல, நான் உயிர் பிழைச்சவன். சரி, இந்த கதையை கேட்டுட்டீங்க. இப்போ சில கேள்விகள் கேட்கணும். சரியான பதில் இல்ல இதுக்கு. ஆனா யோசிக்கணும். ஒரு எழுத்தாளன் எதை வேணாலும் எழுதலாமா? எந்த மதத்தையும் எந்த நம்பிக்கையையும் கேள்வி கேட்கலாமா? அல்லது சில விஷயங்கள்ல வரம்பு இருக்கணுமா? சைடு 1, கருத்து சுதந்திரம் அவசியம். லிட்ரேச்சர்ல எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஃபிக்ஷனை ஃபிக்ஷனா பார்க்கணும். எழுத்தாளன் சுதந்திரமா எழுதணும்.
கிரிட்டிசிசம் எப்படி செய்யலாம், வயலன்ஸா கூடாது. UN பேன் இன்டர்நேஷனல் ஆம்னஸ்டி எல்லாம் இதை சப்போர்ட் பண்ணுது. சைட் 2 உணர்வுகளுக்கு மதிப்பு. 1.8 பில்லியன் முஸ்லிம்களுக்கு நபி மிக புனிதமானவர். ஃபிக்ஷன்னு சொல்லிட்டு யாரோட ஃபெய்த்தையும் ஹர்ட் பண்றது நியாயமா? எழுத சுதந்திரம் இருக்கு, ஆனா பொறுப்பும் வேணும். ரெஸ்பெக்ட் இல்லாம ப்ரொவோகேட்டிவா எழுதுறது கிரியேட்டிவ் ஃப்ரீடமா? இதுவும் வேலிட் பாயிண்ட் தான். கேள்வி 2, புத்தகத்தை தடை பண்ணலாமா? இந்தியா, பாகிஸ்தான் 40 நாடுகள் தடை போட்டுச்சு. இது சரியா? தடைக்கு ஆதரவு. மக்கள் உணர்வுகளை பாதுகாக்கணும், கலவரம் தவிர்க்கணும், சமூக நல்லிணக்கம் முக்கியம். தடைக்கு எதிர்ப்பு. தடை போடுறது ஐடியாஸை அழிக்காது, பெரிதாக்கும். ஸ்ட்ரைசாண்ட் எஃபெக்ட்னு சப்ரஸ் பண்றீங்களே, அது வைரல் ஆகும். இந்தியாவில தடை போட்டதால புத்தகம் இன்னும் ஃபேமஸ் ஆச்சு. உண்மை. இந்தியாவில தடை போட்டிருக்காம விட்டிருந்தா இத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குமா? கேள்வி 3, கொலை எப்பவும் தவறு, ஏன் நியாயப்படுத்துறாங்க? இதுதான் மிக முக்கியமான கேள்வி. டிசக்ரி பண்ணலாம், ப்ரொடெஸ்ட் பண்ணலாம், கோர்ட்டுக்கு போகலாம், எதிர் புத்தகம் எழுதலாம். ஆனா கொலையா? ஹிட்டோஷி இகராஷி, ஜாப்பனீஸ் டிரான்ஸ்லேட்டர், கொல்லப்பட்டார். அவர் என்ன செஞ்சாரு? மொழிபெயர்த்தாரு. 37 பேர் துருக்கியில உயிரோட எரிஞ்சு செத்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? கல்ச்சுரல் ஈவெண்ட்டுக்கு வந்தாங்க. இது எந்த மதமும் சொல்லாது. இஸ்லாம்ல கூட கொலை செய்யாத தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஏன் ஃபாட்வா, ஏன் வயலன்ஸ்? கோபம் புரியுது, ஆனா கொலை நெவர் ஜஸ்டிஃபைடு. கேள்வி 4, ருஷ்டி இன்டென்ஷன் என்ன? இதுவும் ஒரு விவாதம். சிலர் சொல்றாங்க ருஷ்டி நாமியர்னு ப்ரோவோக் பண்ணினார், ஃபேம் வேணும்னு இப்படி எழுதினாரு. ருஷ்டி சொல்றார், நான் ஒரு செக்யுலர் ஹியூமனிஸ்ட், எல்லா மதங்கள மேலையும் கேள்வி கேட்கலாம்னு நம்புறேன். நான் யாரையும் ஹர்ட் பண்ண நினைக்கல. லிட்ரேச்சர்ல டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றது கடமை. யார் சொல்றது சரி? நீங்க முடிவு பண்ணுங்க. கேள்வி 5, ஆர்ட் வெர்சஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. கலைஞன் எல்லை இல்லாம ஃப்ரீயா கிரியேட் பண்ணணுமா, அல்லது சமூகத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கா? எக்ஸாம்பிள், சார்லி ஹெப்டோ பிராண்ட்ஸ் மேகசின் நபியோட கார்ட்டூன் போட்டாங்க. 2015 டெரரிஸ்ட் அட்டாக், 12 பேர் கொல்லப்பட்டாங்க. இது சரியா? கொலை நெவர். ஆனா கார்ட்டூன் போடுறது சரியா? இதுலயும் 2 பக்கமும் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. இந்த கதையை கேட்டதும் நீங்க எந்த பக்கம் நிக்கிறீங்கன்னு டிசைட் பண்றது உங்க கையில. ஆனா இந்த கதை நமக்கு சில விஷயங்கள் சொல்லுது. ஒன்று, வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கு. ஒரு பெண் ஒரு ஸ்வாடை விட பவர்ஃபுல். சல்மான் ரஷ்டியோட கதை அதை நிரூபிக்குது. கோபம் புரியுது, ஆனா வன்முறை இல்ல. யாரோட நம்பிக்கை ஹர்ட் ஆனாலும் கொலை செய்யறது சொல்யூஷன் இல்ல. பார்த்தா தடை ஐடியாஸை அழிக்காது. 40 நாடுகள் தடை போட்டுச்சு. ஆனா தி சேட்டனிக் வெர்சஸ் இன்னைக்கு மிக ஃபேமஸ் நாவல்களில் ஒன்று. மில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸ் விற்பனை, டிரான்ஸ்லேட்டட் இன்டு 40+ லாங்குவேஜஸ். தடை போட்டதால அது மறைஞ்சா? இல்ல, இன்னும் பெருசாச்சு. ருஷ்டி இன்னும் எழுதிக்கிட்டே இருக்கார். ஒரு கண் போச்சு, உடம்பு பாதிப்பு, ஆனா இன்னும் எழுதுறார். அதான் ஒரு எழுத்தாளனோட வெற்றி. நான் இங்க ஒரு சைடு எடுக்கல, நான் உங்களுக்கு கதையை சொன்னேன். இப்போ நீங்களே யோசிங்க, கருத்து சுதந்திரம் வெர்சஸ் மத உணர்வு எது முக்கியம்? புத்தகத்தை தடை பண்றது சரியா தவறா? ருஷ்டி ஹீரோவா அல்லது ப்ரொவோகேட்டரா? கமெண்ட்ல போட்டு உங்க கருத்தை சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி டீப் டைவ் ரியல் ஸ்டோரிஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம்.